சுகாதாரத்துறையோட மனித முகம், ஆரம்ப சுகாதார நிலைய அதாவது பிஹெச்சி மருத்துவர்கள் பத்தி. ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவங்க தான் நம்ம பொது சுகாதார அமைப்போட அடித்தளம். குறிப்பா கிராமங்கள்ல லட்சக்கணக்கான மக்களுக்கு முதல் மருத்துவ அறிமுகமே இவங்க தான். ஆனா அவங்களோட பங்களிப்பும் அவங்க படுற கஷ்டங்களும் பெருசா வெளியே தெரியறதில்ல. உண்மைதான். அவங்களோட வேலை வெறும் டாக்டர் வேலை இல்ல. அவங்க ஒரு மருத்துவர், ஒரு நிர்வாகி, ஒரு கல்வியாளர், ஒரு குழு தலைவர், இப்படி பல முகங்கள் அவங்களுக்கு இருக்கு. ஒரு பிஹெச்சி எவ்வளவு மக்களுக்கு சேவை செய்யுது? பொதுவா கிராமத்துல 30,000 மக்களுக்கு ஒரு பிஹெச்சி, மலை அல்லது பழங்குடியினர் பகுதினா 20,000 பேர், நகரத்துல 50,000 பேர் வரைக்கும். அவங்க பணிகள் என்னென்ன? தடுப்பூசி முகாம் நடத்துறது, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு உடல்நல பரிசோதனை செய்யற ஆர்பிஎஸ்கே திட்டம், அவங்க பகுதியில நோய் பரவாம கண்காணிக்கிறது, ஏதாவது நோய் பரவினா அது தடுக்க நடவடிக்கை எடுக்கிறது, ஆஷா, ஏஎன்எம் மாதிரி களப்பணியாளர்களுக்கு வழிகாட்டுறதுன்னு அவங்க வேலை நீளமா போயிட்டே இருக்கு. வேலை பளு எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு நாளைக்கு சராசரியா 100 வெளிநோயாளிகள் ஓபிடி பார்க்க வேண்டியிருக்கும். கர்ப்பிணி பெண்கள் செக்கப்க்கு வர்ற அன்னைக்கு ஏஎன்சி டே, கிட்டத்தட்ட 100 பேரை கவனிக்கணும். இதுக்கு எல்லா விதமான நோய்களை பத்தியும் அவங்களுக்கு அடிப்படை அறிவு இருக்கணும். மருத்துவ வேலை இல்லாம வேற என்ன வேலைகள் இருக்கு? அதுதான் பெரிய பிரச்சனை. நிர்வாக பணி ரொம்ப அதிகம். ஒவ்வொரு பிஹெச்சிலையும் அம்மா குழந்தை நலம், மருந்து இருப்பு, பிறப்பு இறப்பு பதிவு, சுகாதாரம்னு 100க்கு மேற்பட்ட ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணவும் சொல்றாங்க. 100கா? ஆமா, இப்போ ஆன்லைன்ல ஐஹெச்ஐபி, ஹெச்என்ஐஎஸ் மாதிரி தளங்கள் வந்த பிறகும் பல இடங்கள்ல பேப்பர்லயும் எழுதணும், கம்ப்யூட்டர்லயும் பதிவு பண்ணணும்னு இரட்ட வேலை இருக்கு. இது டாக்டர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2வது ஷிஃப்ட் மாதிரி ஆயிடுச்சு. இது அவங்களுக்கு எவ்ளோ பெரிய மன அழுத்தத்தையும் சுமையையும் கொடுக்கும், நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கே. நிச்சயமா, இதோட நேரடி விளைவு மன உளைச்சல், பர்ன் அவுட். இத பிரபல மருத்துவ இதழான லான்செட் ஒரு உலக பொது சுகாதார நெருக்கடினே சொல்லுது. இதோட அறிகுறிகள் என்ன? ரொம்ப சோர்வா உணர்றது, இமோஷனல் எக்ஸாஷன், எதுலயும் பற்று இல்லாம ஒரு மாதிரி விலகி இருக்கிறது, டீபர்சனலைசேஷன், தன்னோட செயல்திறன் குறைஞ்சிடுச்சுன்னு ஒரு உணர்வு, ரெடியூஸ்ட் பர்சனல் அக்காம்ப்ளிஷ்மெண்ட். இது எந்த அளவுக்கு பரவலா இருக்கு? ஏழை மற்றும் நடுத்தர வருமான நாடுகள்ல 1/3 ஆரம்ப சுகாதார மருத்துவர்கள் இதனால பாதிக்கப்படுறதா ஒரு ஆய்வு சொல்லுது. தமிழ்நாடு மாதிரி ஓரளவுக்கு நல்ல சுகாதார கட்டமைப்பு இருக்கிற மாநிலங்கள்ல கூட என்கியூஏஎஸ் தரச்சான்றிதழ் வாங்கின பிஹெச்சிகள்ல வேலை செய்யற டாக்டர்கள் மத்தியில கூட இந்த அழுத்தம் இருக்கு. அந்த என்கியூஏஎஸ் சான்றிதழ் பத்தியும் ஒரு விமர்சனம் இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, சில சமயங்கள்ல இந்த என்கியூஏஎஸ் தரச்சான்றிதழுக்கான வேலைகள் உண்மையான நோயாளி கவனிப்பை விட வெறும் செக்லிஸ்ட்களை பூர்த்தி பண்றதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி ஆயிடுதுன்னு சில மருத்துவர்கள் சொல்றாங்க. இதுக்கு என்னதான் தீர்வு? தீர்வு அனுதாபத்தோட அமைப்பு ரீதியான சீர்திருத்தங்கள் செய்யறதுல தான் இருக்கு. ஆவணப்படுத்துற முறைகளை எளிமையாக்கணும், தேவையில்லாத ரெஜிஸ்டர்களை நீக்கணும், முடிஞ்ச வரைக்கும் தொழில்நுட்பத்தை வச்சு தானியக்கமாக்கணும், ஆட்டோமேஷன். மருத்துவர்கள் செய்ய தேவையில்லாத நிர்வாக வேலைகளை மத்த நிர்வாக பணியாளர்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். வேற நாடுகள்ல இதுக்கு உதாரணம் இருக்கா? அமெரிக்காவுல 25/5ன்னு ஒரு பிரச்சாரம் இருக்கு. அதாவது மருத்துவர்கள் இந்த ரெக்கார்டு எழுத செலவு பண்ற நேரத்தை 2025க்குள்ள 75% குறைக்கணும்னு ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. அது மாதிரி நாமளும் யோசிக்கலாம். நம்ம நாட்டுல ஆரம்பத்துல இருந்த பார்வை எப்படி இருந்துச்சு? கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி போர் கமிட்டி அறிக்கை தடுப்பு மருத்துவத்துக்கும் சமூகத்தோட பங்களிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லுச்சு. அந்த தொலைநோற்று பார்வையை நம்ம மறுபடியும் நினைச்சு பார்க்கணும். அப்போ பிஹெச்சி மருத்துவர்களை ஆதரிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அவங்க தான் நம்ம சுகாதார அமைப்போட முதுகெலும்பு. ஆனா அவங்க பெரிய அழுத்தத்துல வேலை செய்றாங்க. அவங்களுடைய மன உளைச்சல் ஒரு அவசரமா கவனிக்க வேண்டிய பிரச்சனை. எல்லோருக்கும் சுகாதாரம், யுனிவர்சல் ஹெல்த் கேர்ங்கிற இலக்கை நாம அடையணும்னா இந்த முன்னணி வீரர்களை நாம மதிக்கணும், அவங்க சுமையை குறைக்க வழி செய்யணும். பிஹெச்சி களங்களை பலப்படுத்துறதுங்கிறது வெறும் கட்டடங்களை கட்டுறதில்ல, அது மனிதாபிமானத்தோட நிலையான கவனிப்பை திரும்ப கொண்டு வர்றதுதான். இங்கேயும் அதே கேள்விதான் வருது. இந்த அமைப்பு ரீதியான மாற்றங்களை களத்துல எப்படி திறம்பட செயல்படுத்துறது? ஆமா, அதுதான் முக்கியமான சவால்.